Group of organic compound having similar structure and similar chemical properties in which successive compound differ by CH2 group. Point to be noted. இதுதான் ரோல் பிளே பண்ண போகுது. CH2 group பால இது வந்து டிஃபர் ஆகும். சரிங்களா? It differed by CH2 group. Point to be noted. So homologous seriesனாலே it differs by CH2. இதுதான் மெயின் மந்த்ரா. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கின் நம்ம பேசிக்கா என்ன ஃபார்முலா பார்த்திருக்கோம். CnH2n plus 2. ஸோ என்ன இடத்துல நான் 1 புட் பண்றேன். ஸோ CH4 ஃபைன் பிளஸ் இது கூட CH2 ஆட் பண்ணுங்க. அப்புறம் 2 கார்பன் C2H6 ஃபார்ம் ஆகும். அதான் ஈத்தேன். இது கூட இன்னொரு தடவை CH2 ஃபார்ம் ஆட் பண்ணுங்க. இட் வில் பி C3H8 ப்ரோபேன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது கூட இன்னொரு தடவை CH2 ஆட் பண்ணி பாருங்க. C4H10. இது எழுதியிருக்க எல்லா மாலிகுலர் ஃபார்முலா டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா CH2 தான். So how they will ask in board exam is write the second and third homologous series of alkene. செகண்ட்னு சொன்னா ஈத்தேன் எழுதுங்க, மூணாவது சொன்னா ப்ரோபேன் எழுதுங்க. புரியுதுங்களா? So sometimes they may ask to write next homologous of ஏதாவது கொடுத்துருவாங்க. லைக் லெட்ஸ் சே C2H6 சொல்லியிருக்காங்க. இதோட நெக்ஸ்ட் ஹோமோலோகஸ் எழுத சொன்னோம்னா பிளஸ் சிம்பிளி ஆட் CH2. அப்ப என்ன ஆகும்? C3H8. ஃபைன். ஸோ வாங்க அடுத்தது பார்க்கலாம். The same general formula, two adjacent homologous differ by one carbon, அதான் CH2ன்னு சொல்றாங்க. ஒரு கார்பன் 2 ஹைட்ரோஜன் atom. Difference in their molecular mass by of two adjacent homologous by 14 unit. Fine. So இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 unit differ ஆகும். So அடுத்தது வந்து alkene. Alkene வருங்க பேசிக்கா ethene. We all know that the formula is CnH2n, right? So n starts with greater than or equal to 2. So C2H4. அடுத்தது என்ன ஆகும்? CH2 ஆட் பண்ணுங்க. C3H6 பாருங்க. C3H6 இது கூட இன்னும் CH2 ஆட் பண்ணி பாருங்க. C4H8. C4H8 again CH2 ஆட் பண்ணி பாருங்க. C5H10. So in board exam how they will ask is write the second and third homologous of alkene. அப்ப செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா C3H6, தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா C4H8, ரைட்? இல்ல ரைட் த நெக்ஸ்ட் ஹோமோலோகஸ் ஃபார் C2H4னா இதுக்கான அடுத்த ஹோமோலோகஸ்னா சிம்பிளி ஆட் CH2. இல்ல ஜென்ரலா சொல்லிட்டாங்க ஆல்கீனோட ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் ஹோமோலோகஸ் எங்களுக்கு எடுத்து கொடுங்கன்னா ஆல்கீனோட பேசிக் ஃபார்முலா நீங்க எழுதுங்க. CnH2n. இதுல வந்து n equal to 2 புட் பண்ணி பாருங்க. ஸோ C2H4 எழுதுங்க. இதுல இதுதான் ஃபர்ஸ்ட் ஹோமோலோகஸ். ரெண்டாவது CH2 ஆட் பண்ணி பாருங்க. இட் வில் பி C3H6. Then add again CH2, C4H8. Then again add CH2, it will be C5H10. Again add CH2, it will be C6H12. So இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். நம்மள்ட்ட கேட்டிருக்கிறது ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் கேட்டாங்கன்னா C5H10 and C6H12 எழுதிருங்க. புரியுதுங்களா? சிமிலர்லி ஆல்கைனுக்கு. ஸோ ஆல்கைனோட ஃபார்ம்ல என்ன பார்த்தோம்? CnH2n minus 2. Fine. So put n equal to 2. So C2H4 minus 2, it will be C2H2. So next homologous என்ன வரும்? add CH2. அப்ப add CH2 பண்ணா C3H4. Fine. C3H4. Again add CH2, it will be C4H6. C4H6. Again add CH2 add பண்ணோம்னா என்ன வரும்? C5H8. C5H8. Again CH2 add பண்ணா என்ன வரும்? It will be C6H10. So they will ask to write the homologous series whose first member is ethyne. புரியுதுங்களா? பார்ப்போம். PYQ பார்த்தா இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு புரியும். What kind of question they are asking. Next is functional group. An atom or group of atom which makes a carbon compound reactive. பொதுவா நம்ம பார்த்திருந்தோம் carbon compounds are non-reactive, right? So அதாவது reactive எப்படி மாத்தும்? An atom or group of atom which makes a carbon atom reactive and decides its property is called functional group. So பேசிக்கா பாத்தீங்கன்னா alcohol group பார்ப்போம், halo group, aldehyde group, ketone, carboxylic. So மொத்தமா நம்ம சிலபஸ்ல இருக்கிறது வந்து 5 functional group. Fine. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆல்கோஹால். ஸோ யூ ஹவ் டு ஆட் OH. ஹாலோ குரூப்னா எக்ஸ், ஹாலோனா ஹாலோஜென் குரூப் தான் சொல்றாங்க. ஆல்டிஹைட்னா CHO. பெட்டர் ரைட் லைக் திஸ். C ஹைட்ரோஜன் கூட சிங்கிள் பாண்ட், ஆக்சிஜன் கூட இன்னைக்குமே டபுள் பாண்ட். ரைட் லைக் திஸ்.
இது இன்னைக்குமே பிராக்டிஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. கீட்டோன் லைக் திஸ். ஆக்சிஜன் கூட என்னைக்குமே டபுள் பாண்ட் தான். கார்போஆக்சிலிக் ஆசிட். ஸோ இட் வில் பி லைக் திஸ். சி OH கூட ஒரு பாண்டு, ஆக்சிஜன் கூட 2. சரிங்களா? லெட் ஃபர்ஸ்ட் see the ஹாலோ குரூப். ஹாலோ குரூப்னா யாரு? குளோரின், புரோமின், அயோடின் இதுதான் சொல்றது ஹாலோஜன் குரூப் ஆர் ஹாலோ குரூப். சரிங்களா? ஸோ இங்க என்ன பண்றோம்? ஆல்கேன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்றோம். ஸோ ஆல்கேன் என்ன ஃபார்ம்னா CH4. ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? இட் வில் பி CH3. ஸோ CH3 ஒரு பாண்ட் இன்னும் ஃப்ரீயா இருக்கு. அந்த பாண்ட் கூட நான் என்ன அட்டாச் பண்றேன்? ஐதர் குளோரின், புரோமின், அயோடின் ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணிடுறேன். சரிங்களா? குளோரின் அட்டாச் பண்ணனா ஸோ CH3 யார்ட்ட இருந்து ரிமூவ் பண்ண? ஆல்கேன். CH4 பேர் என்ன? மீத்தேன். ஸோ மீத்தேன் கூட குளோரின் அட்டாச் பண்ணா குளோரோ மீத்தேன். புரியுதுங்களா? ஃபார்ம் ஆகும். அதுவே வந்து புரோமின் அட்டாச் பண்ணனா என்ன ஆகும்? புரோமோ மீத்தேன். அயோடின் அட்டாச் பண்ணனா அயோடோ மீத்தேன். ஃபைன். ஸோ இதை என்ன சொல்றது? ஹாலோஜன் குரூப் அட்டாச் பண்றது. ஸோ ஹாலோ ஆல்கேன்னா பேசிக்லி என்னன்னா ஒரு ஹைட்ரோஜன் ஆட்டம் ஆஃப் ஆல்கேன் ரீப்ளேஸ் பண்ற யாரை வச்சுட்டு ஹாலோஜன் ஆட்டம் by halogen atom we get halo alkane. So CH4 பேசிக்கா மீத்தேன். மீத்தேன் வந்து ஒரு ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்றேன்னா இட் வில் பி CH3. ஸோ ஒரு இடத்த அந்த இடத்தை யாரால ஃபில் பண்ற? ஐதர் குளோரின், புரோமின் ஆர் அயோடின். குளோரினால ஃபில் பண்ணா இட் வில் பி குளோரோ மீத்தேன். ஸோ பேசிக் ஃபார்மா ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. நீங்க இந்த டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஹாலோஜன் குரூப்பை நான் அட்டாச் பண்றேன். ஃபைன். ஸோ இதை பாருங்க. குளோரின் வச்சு பார்த்துருக்குது. எக்ஸாம்ல அயோடின் வச்சும் கேட்கலாம், புரோமின் வச்சும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ குளோரை அட்டாச் பண்ணியிருக்கேன். யார் கூட? மீத்தேன் கூட அட்டாச் பண்ணா குளோரோ மீத்தேன். ஈத்தேன் கூட அட்டாச் பண்ணனா இட் வில் பி குளோரோ ஈத்தேன். ப்ரோபேன் கூட அட்டாச் பண்ணா குளோரோ ப்ரோபேன். ஃபைன். பியூட்டேனை வந்து இங்க பாருங்க. இது மட்டும் நான் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்கேன். குளோரோ பியூட்டேன். இந்த ஃபார்ம்ல தப்பு. இட் வில் பி C4H9Br. இதை நான் தப்பா கொடுத்துருக்கேன். ஸோ சிமிலர்லி C3H7. இந்த பாருங்க. பேசிக்கா நமக்கு வந்து n = 3 நீங்க புட் பண்ணி பாருங்க. n = 3 நீங்க புட் பண்ணி பாத்தீங்கன்னா C3H2 into 3 plus 2 it will be C3H8. பட் நான் என்ன சொன்னா ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணும். தென் இட் வில் பிகம் C3H7. அது கூட யார் அட்டாச் பண்ணா? குளோரின். ஸோ குளோரோ ப்ரோபேன். எதுனா C = 3னா என்ன? மீத் ஈத் ப்ரோப் வரும். ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு ரைட் ஃபார் ஹாலோ ஆல்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது ஆல்கஹால். அங்க எப்படி வந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு ஐ ஹவ் அட்டாச்ட் ஹாலோஜன் குரூப். இந்த இடத்துல இன் பிளேஸ் ஆஃப் ஹாலோஜன் குரூப் ஐ எம் புட்டிங் OH குரூப். சரிங்களா? ஸோ தென் யூ வில் கால் இட் அஸ் ஆல்கஹால். ஸோ CH4 இங்கேயும் CH4 என்ன? மீத்தேன். ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா CH3 வரும். அந்த பிளேஸ் யார் ஃபில் பண்றா? இதுக்கு ப்ரீவியஸா யார் ஃபில் பண்ணா? ஹாலோஜன் குரூப். இப்போ ஃபில் பண்ண போறது வந்து OH குரூப். தென் யூ கால் இட் அஸ் ஆல்கஹால். ஸோ இது வந்து மீத் OH ஆட் ஆகுறனால இது வந்து எண்டிங் வித் ஆல். ஸோ மீத்தனால். சரிங்களா? மீத்தனால். C2H5. C2H5 n = 2 புட் பண்ணி பாருங்க ஆல்கேன்ல. ஸோ இட் வில் பி C2 2 into 2 plus 2. ஸோ இட் வில் பி C2H6. ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்றேன்னா இட் வில் பி C2H5. அப்ப யார் ஃபில் பண்றா? OH. ஸோ C2 5OH. 2 கார்பன் என்ன சொன்னோம்? ஈத். ஆல்கஹால் குரூப். ஸோ அனால், ஈத்தனால் இட் வில் பி. ஃபைன். இதுக்கான பேர் வந்து ஈத்தைல் ஆல்கஹாலும் சொல்லலாம். சிமிலர்லி C3H7OH. என்ன இடத்துல 3 புட் பண்ணி பாருங்க. ஸோ C3H2 into 3 plus 2. இட் வில் பி C3H8. ஒரு ஹைட்ரஜன் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இட் வில் பி C3H7. ஸோ அந்த இடத்தை யார் ரீப்ளேஸ் பண்றா? OH. ஸோ இட் வில் பி C3H7OH. ஸோ இது என்ன சொல்றோம்? ப்ரோபனால். ஃபைன். ஸோ ஹாலோஜன் குரூப் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆல்கஹால். நவ் ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் நேம் எண்டிங் வித் AL. ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க எப்படி OL சொன்னேனோ இந்த இடத்துல AL. இந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ்ல சொல்ற ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஆர் இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? அதே மாதிரி ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் நான் என்ன சொன்னேன்? எப்படி எழுதணும்னு? கார்பன் சிங்கிள் பாண்ட் வித் ஹைட்ரஜன், டபுள் பாண்ட் வித் ஹைட்ரஜன். இது மாதிரி எழுதாதீங்க. அதுவும் இல்லாம இது ஆல்வேஸ் அட் டெர்மினல் தான் ஆட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் சிங்கிள் பாண்ட் வித் ஹைட்ரஜன், டபுள் பாண்ட் வித் ஆக்சிஜன். மிச்சம் இருக்க ஒரு பாண்ட் தான் இருக்கு. யார் கூட ஃபிக்ஸ் பண்ணும்? ஹைட்ரஜன் கூட தான்.
ஸோ வாட் யூ வில் கால் திஸ் HCHO. இன்னைக்குமே CHO எண்டிங்ல இருக்கும். அப்பதான் இது வந்து ஆல்டிஹைட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஹைட்ரஜன் அட்டாச்டா இருந்தா இது ஒரு ஹைட்ரஜன் சொல்றோம். பட் இதுக்கான பேசிக் ஃபார்முலா என்ன? ஒரு கார்பன் இருக்கு. ஒரு கார்பன், 2 ஹைட்ரஜன், 1 O. சரிங்களா? ஸோ இது என்ன சொல்லுவோம்? மீத்தனால். சரிங்களா? இதுதான் EL. ஒரு கார்பன்னா என்ன? ஒரு கார்பன்னா என்ன சொல்லுவோம்? மீத் சொல்லுவோம். அது கூட EL மீத்தனல். அதுவே 2 கார்பன் அட்டாச்டா இருந்தால், ஸோ ஹவ் வில் யூ ரைட்? இங்க பாருங்க. கார்பன், டபுள் பாண்ட் வித் ஆக்ஸிஜன், சிங்கிள் பாண்ட் வித் ஹைட்ரஜன். 2 கார்பன் நம்ம சொன்னோம். ஸோ இன்னொரு கார்பன். ஸோ ஹவ் வில் யூ ரைட்? CH3 COH. Fine. So how will you write it? CH3 CHO. இது என்ன சொல்றோம்? 2 கார்பன் இருக்கு. 2 கார்பன் இருந்தா என்ன சொல்றோம்? ஈத்தனல். சரிங்களா? இதுதான் AL எண்ட் ஆகுதுன்னா ஏன்னா ஆல்டிஹைட் குரூப். சரிங்களா? சிமிலர்லி வித் ப்ரோபனல், பியூட்டனல். நம்ம டீட்டெயிலா இன்னும் பார்க்கலாம். பியூட்டனல் வேணா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. பியூட்டனல். பியூட்டனல்னா எத்தனை கார்பன் இருக்கணும்? மீத், ஈத், ப்ரோ, பியூட். 4 கார்பன். சரிங்களா? 4 கார்பன்ல வந்து CHO குரூப் ஒன்று இருக்கும். ஹைட்ரஜன் கூட சிங்கிள் பாண்ட், ஆக்ஸிஜன் கூட டபுள் பாண்ட். ஸோ மிச்சம் இருக்க 3 கார்பன். 3 கார்பன் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு ஹைட்ரஜன் அட்டாச்டா இருக்கும். அட்டாச் பண்ணிடுங்க. 2வது கார்பனுக்கு 2 ரைட் அண்ட் லெஃப்ட் அட்டாச்டா தான் இருக்கு. மிச்சம் இருக்க 2 பாண்ட் டாப் அண்ட் பாட்டம்ல அட்டாச் பண்ணுங்க. தேர்ட் கார்பனுக்கும் ரைட் அண்ட் லெஃப்ட் அட்டாச்டா இருக்கு. ஸோ அட்டாச் டு ஹைட்ரஜன் இன் டாப் அண்ட் பாட்டம். ஹவ் வில் யூ ரைட்? CH3 CH2 CH2 CHO. This is how you will write butanol. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மீத்தனலுக்கு இன்னொரு பேரும் இருக்கும், ஃபார்மால்டிஹைட். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தே கேன் ஆஸ்க். CH3CHO இது வந்து ஈத்தனலோட இன்னொரு பேர் அசிட்டல்டிஹைட்னு சொல்லுவாங்க. ஃபைன். ப்ரோபனால்து இன்னொரு பேர் ப்ராபினோல்டிஹைட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கீட்டோன் குரூப். கீட்டோனை இப்படி எழுத பழகாதீங்க. இப்படி எழுதிக்கோங்க. C டபுள் பாண்ட் வித் ஆக்ஸிஜன். சரிங்களா? நோ நீட் டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா அண்ட் ஆல். அதே மாதிரி ஆல்டிஹைட்லயும் இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. கீட்டோன் நேம் எண்ட் வித் ONE. சரிங்களா? ஸோ கார்பனுக்கு வந்து பாருங்க 2 பாண்டு மேல ஆக்சிஜன் கூட, ரைட் அண்ட் லெஃப்ட்ல சிங்கிள் பாண்ட் இருக்கு. பாயிண்ட் டு பி நோட்டட், கீட்டோன்ல என்னைக்குமே வந்து 3 கார்பன் அட்டம்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். ஸோ லெஸ் தென் 3 கார்பன் அட்டம் இஸ் நாட் பாசிபிள். பாயிண்ட் டு பி நோட்டட். சரிங்களா? ஸோ 3 கார்பன் அட்டம், ஸோ இட் வில் பி ப்ரோபனான். எத்தனா கீட்டோன்னாலே ONE ல இருந்து எண்ட் ஆகணும். ONE ப்ரோபனான் நான் ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ ஹவ் வில் யூ ரைட்? CH3CO CH3 நம்ம எப்படி ஆட் பண்றது? இங்க பாருங்க. 3 கார்பன் அட்டம். ஃபைன். ஸோ கார்பன் ஆக்சிஜன் கூட டபுள் பாண்ட், ரைட் அண்ட் லெஃப்ட்ல ஃப்ரீயா இருக்கு. சரிங்களா? ஸோ 3 கார்பன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் புட் கார்பன் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு பாருங்க ஒரு பாண்ட் ஃபிக்ஸா இருக்கு. மிச்சம் இருக்குதுன்னா 3 பாண்ட். ஸோ யூ கேன் ரைட் லைக் திஸ். 2வது கார்பனுக்கு பாருங்க எல்லா பாண்டுமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நோ நீட் டு ரைட் எனிதிங். ஸோ லாஸ்ட் கார்பனுக்கு வந்து பாருங்க ஒரு பாண்ட் தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. மிச்சம் இருக்குது 3. ஸோ யூ கேன் ரைட் லைக் திஸ். CH3 CO CH3. ஸோ 3 கார்பன் இருக்கனால how will you call it? மீத் இஸ் ப்ரோபெனான். சரிங்களா? கேட்பாங்க ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா எழுத. ப்ரோபெனான். ஃபைன். லெட்ஸ் see how you will write the structure of butanol. பியூட்டனால்ல பாருங்க C4 4 கார்பன் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் கீட்டோன் குரூப் எழுதிக்கோங்க. ஸோ கீட்டோன் குரூப் வித் டபுள் பாண்ட் வித் ஆக்சிஜன். கார்பனுக்கு வந்து டபுள் பாண்ட் வித் ஆக்சிஜன். மிச்சம் இருக்கிறது ரைட் அண்ட் லெஃப்ட்ல ஃப்ரீயா இருக்கும். ஸோ 4 கார்பன். ஸோ யூ பிளேஸ் இட் லைக் திஸ். 4 கார்பன் நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். ஆல்வேஸ் ட்ரை டு கீப் கீட்டோன் இன் த செகண்ட் பிளேஸ். எதுக்குன்னா இட்ஸ் நாட் லைக் மேண்டரி லைக் உங்களுக்கு செகண்ட் பிளேஸ்ல தான் வைக்கணும். யூ கேன் பிளேஸ் இட் இன் த தேர்ட் ஆல்சோ. சரிங்களா? இன் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்குள்ள எங்கேயாவது வச்சு ஆகணும். இட்ஸ் அப் டு யூ. நீங்க எப்படி வேணாலும் வைக்கலாம். பட் இப்போதைக்கு கிளாஸ் 10th நீங்க செகண்ட் பொசிஷன் வச்சு பழகிக்கோங்க. இதுதான் இருக்கு. இந்த பேசிக் அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்து பாருங்க ஒரு பாண்ட் ஃபிக்ஸ்டா இருக்கு, மிச்சம் இருக்க 3 பாண்ட் வித் ஹைட்ரஜன். ரெண்டாவது கீட்டோன்ல வந்து பாருங்க எல்லா பாண்டுமே ஃபிக்ஸ்டா இருக்கு, நோ நீட் டு ரைட் எனிதிங். தேர்ட் கார்பன்ல வந்து பாருங்க ரைட் அண்ட் லெஃப்ட்ல ஃபிக்ஸ்டா இருக்கு, டாப் அண்ட் பாட்டம் எழுதிக்கோங்க. லாஸ்ட்லயும் பாருங்க ஒரு பாண்ட் தான் ஃபிக்ஸ்டா இருக்கு, மிச்சம் இருக்க 3 பாண்ட், ரைட்? ஸோ ஹவ் வில் யூ ரைட் CH3 CO CH2 CH3, இதுதான் பியூட்டன். பாருங்க, ஃபைன். சேம் பென்டனானுக்கு எழுத பழகிக்கோங்க. பென்டானுக்கு எப்படி எழுதுவீங்க? பென்ட்னா எத்தனை? மீத், ஈத், ப்ரோ, பியூட், பென்ட், C5. சரிங்களா? ஸோ கீட்டோன் குரூப் டபுள் ஒன் வித் ஆக்சிஜன், ரைட் அண்ட் லெஃப்ட்ல ஃப்ரீயா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மிச்சம் இருக்கிறதுலாம் ஃபாலோட் பை கீட்டோன் 1 2 3 4 5. சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல இருக்க கார்பனுக்கு பாருங்க ஒரு பாண்ட் ஃபிக்ஸ்டா இருக்கு, மிச்சம் இருக்க 3 ஹைட்ரஜன் பாண்ட். கீட்டோன் குரூப் ஃபிக்ஸா இருக்கு, ரைட் லெஃப்ட் மேல டபுள் பாண்ட், டோட்டல் 4 பாண்ட் ஃபிக்ஸ்ட், டன். தேர்ட் கார்பனுக்கு வந்து பாருங்க ரைட் அண்ட் லெஃப்ட்ல ஃபிக்ஸா இருக்கு, ஸோ மிச்சம் இருக்க 2 ஹைட்ரஜன். தென் ஃபோர்த் கார்பனுக்கும் பாருங்க ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபிக்ஸா இருக்கு, மிச்சம் இருக்க 2. லாஸ்ட்ல இருக்க கார்பன் பாருங்க ஒரு பாண்ட் ஃபிக்ஸா இருக்கு, மிச்சம் இருக்கிறது 3. ஃபைன். ஸோ ஹவ் வில் யூ ரைட் CH3 CO CH2 CH2 CH3? ஃபைன். திஸ் இஸ் ஹவ் யூ வில் ரைட். 5 கார்பன் இருக்கனால என்ன சொல்லுவோம்? பென்ட்னு சொல்லுவோம். கீட்டோன் குரூப் பென்டனான். புரியுதுங்களா? திஸ் இஸ் ஹவ் யூ வில் ரைட் பென்டனான். நெக்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ல வந்து பாத்தீங்கன்னா COOH. COOH இதுலயும் இப்படி எழுத பழகிக்கோங்க. சரிங்களா? ஆக்சிஜன் கூட டபுள் பாண்ட், OH கூட சிங்கிள் பாண்ட், தென் ஒரு பாண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ COOH, ஸோ ஒரு பாண்ட் ஃப்ரீயா இருக்கு, ஆக்சிஜன் கூட டபுள் பாண்ட், இன்னொரு பாண்ட் வந்து OH குரூப் கூட. ஸோ இந்த இடத்துல நான் H புட் பண்ண. ஸோ இங்க பாருங்க ஒரு கார்பன் இருக்கு, ஸோ யூ வில் ரைட் மீத். தென் இட்ஸ் an acid, carboxylic acid. You have to write ANOIC. சரிங்களா? மித்தானோயிக் ஆசிட். அகெயின் இதே பொசிஷன்ல இப்ப பாருங்க கார்பன் டபுள் பாண்ட் வித் ஆக்சிஜன், சிங்கிள் பாண்ட் வித் OH குரூப். தென் இன்னொரு இடம் இருக்கு, 2 கார்பன் நான் புட் பண்ணேன், அப்ப இன்னொரு கார்பன் எழுதுறேன். இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன். ஃபைன். ஸோ இட் வில் பி CH3 COOH, 2 கார்பன். ஸோ வாட் யூ வில் ரைட்? E. சரிங்களா? கார்பாக்சிலிக் ஆசிட் add ANOIC. ஸோ இத்தனாயிக் ஆசிட். சரிங்களா? OE, இத்தனாயிக், மித்தானோயிக், OIC. சரிங்களா? ஸோ how will you write propanonic acid? ஸோ ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலிக் குரூப் எழுதிக்கோங்க. C டபுள் பாண்ட் வித் ஆக்சிஜன், OH குரூப் சிங்கிள் பாண்ட். ஃபைன். ஸோ எவ்வளோ ப்ரோபானிக் ஆசிட்னா மீத் இப்போ 3 கார்பன் இருக்கணும். ஸோ 3 கார்பன் எழுதியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் கூட 3 ஹைட்ரஜன், ரெண்டாவது கார்பன் கூட 2 ஹைட்ரஜன். ஸோ யூ வில் ரைட் CH3 CH2 COOH. This is how you write propanonic acid. Fine. So functional group. So functional group நான் summarize பண்ணா what we have learned is first one is halo group. Halo group பார்த்திருந்தோம். Then alcohol group. Then we have seen aldehyde. Then ketone, carboxylic acid. Fine. Halo group எப்படி? X, it may be chlorine, bromine, iodine கூட இருக்கலாம். என்ன பண்றோம்? மீத்தேன் சாரி ஆல்கேன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு யாரால ரீப்ளேஸ் பண்றோம்? எக்ஸால ரீப்ளேஸ் பண்றோம். ஆல்கோஹால் OH குரூப். ஃபைன். யாரால ரீப்ளேஸ் பண்றோம்? ஆல்கேன்ல இருந்து CH4ல இருந்து ஆர் எனி அதர் ஆல்கேன்ல இருந்தும் ஒரு ஹைட்ரஜன் குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு யாரால அட்டாச் பண்றோம்? OH ஆல அட்டாச் பண்றோம். ரைட்? ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் மீன்ஸ் CHO. Right? Or I can write C double bond with oxygen, single bond with hydrogen, right? So CHO always at the terminal, ketone always at the center. So இப்படி C double bond with oxygen right and leftல ஃப்ரீயா இருக்கும். So ending with இதுனா ONE. aldehyde இதுல end ஆகும், AL ல add ஆகும், end ஆகும். alcohol OL. Fine. Carboxylic acid
How will you write? C double bond with oxygen, single bond with OH group, ஒரு bond மட்டும் ஃப்ரீயா இருக்கும். Fine. This is how you have to remember.